ஒருவேளை இந்தியா கோவப்பட்டு பக்கத்துல இருக்க எல்லா நாட்டையும் போட்டு பொளக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்? முதல்ல மங்களகரமா ஸ்ரீலங்கால இருந்து ஆரம்பிக்கலாம். சின்ன நாடுங்கிறதுனால ஈஸியா பிடிச்சிரலாம். அடுத்து நம்ம எதிரி பாகிஸ்தான கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு உள்ள போக ஆரம்பிப்போம். ஆனா மாப்பிள, சும்மா இல்லாம ஆப்கானிஸ்தானையும் கூட சேர்த்துக்கிட்டு இந்தியா மேல அணுகுண்ட போடுவான். பதிலுக்கு நம்ம கடல் புலி INS விக்ராந்த அனுப்பி 2 நாட்டு மேலயும் மிசைல்ஸ லான்ச் பண்ணுவோம். ஒரு வழியா சரண்டர் ஆயிருவாங்க. அடுத்து நம்ம நேபாள், பூட்டான் மற்றும் பங்களாதேஷையும் சரண்டர் ஆக சொல்லி கேட்போம். அவங்களும் வேற வழி இல்லாம சரண்டர் ஆயிருவாங்க. அப்புறம் மியான்மருக்கு 2 அடிய போட்டா மயான அமைதி ஆயிருவாங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்து சைனாக்காரன் உஷாராகி இந்தியாவை சும்மா விடக்கூடாதுன்னு நம்ம கூட போர் ஆரம்பிச்சிருவான். நம்ம என்னதான் டஃப் கொடுத்தாலும் சைனா நம்மளை விட அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம சரண்டர் ஆக வேண்டியதுதான். இத்துடன் விளையாட்டுச் செய்திகள் முடிவடைகின்றன.